கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நாம் லெந்து நாட்கள் கடந்து வந்திருக்கிறோம். இதில் இன்றைய நாள் 5வது நாள். இன்றைக்கு என்ன வசனத்தை நாம் தியானிப்போமானால், சங்கீதம் 51ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுது. தாவீது சொல்கிறாரு, உமது ரட்சணத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு தாவீது என்ன பண்ணுறாருன்னா, தன் பாவத்திலிருந்து விடுதலை ஆக வேண்டும் என்று இந்த வசனங்களை அவர் தியானிக்கிறார். அவர் சொல்கிறாரு, அப்போ ரட்சப்பின் சந்தோஷம் அப்படின்னு சொல்லும்போது தேவனே அறிந்த போது இருந்த அந்த ஆனந்தம் சில நேரங்களில் நமக்கு குறைந்து போகலாம். அதை மீண்டும் புதுப்பிக்க நாம் என்ன பண்ணால் தேவனிடத்தில் கேட்க வேண்டும். அப்போ ஆவிக்குரிய ஒரு உற்சாகம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். அதாவது கடமைக்காக நம்ம ஆண்டவரை தேடாமல் நம்முடைய முழு மனதோட விருப்பத்தோட தேவனை நாம் என்ன பண்ணால் பின்பற்றும் ஒரு மனம் நமக்கு வேண்டும். அப்போது நமக்கு இந்த லெந்து நாட்களில் ஒரு பலவீனங்கள் நமக்கு ஏற்படலாம். இந்த பலவீனத்தை எடுத்து போட யாரால் கூடும்னா தேவனால் மட்டும்தான் கூடும். அவர் தான் நம்ம தாங்குவார். நம்ம தேவனிடத்தில் ஜெபிக்க வேண்டும். இந்த பலவீன நேரங்களில் சோர்ந்து போகாமல் என்னை தாங்கும்படி செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும், தேவனிடத்தில் நம்ம கேட்கணும். முதல்ல நாம் தேவனை அறிந்த போது இருக்கிற நமக்குள்ள அந்த ஒரு ரட்சிப்பின் சந்தோஷம், ஆனந்தம் சில நேரத்தில் நாளடைவில் நமக்குள்ளே என்ன பண்ணணும்னா சோர்ந்து போகும். அதை மீண்டும் நம்ம புதுப்பிக்க நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது, நமக்குள்ளே இருக்கிற எல்லா விஷயங்களும் நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். நம்ம எந்த விஷயத்தில் நம்ம தவறி போயிருக்கிறோம், தேவனிடத்துலேருந்து நம்ம எதை விலக்கி இருக்குது, நம்மளை தூரப்படுத்தின விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்து நம்மளை நாமளே சோதித்து அறிந்து நம்ம என்ன பண்ணணும்னா, எந்த இடத்துல நம்ம மிஸ்டேக் பண்ணியிருக்கோமோ அதை நம்ம திருத்தி கொள்ளணும். அப்போ தேவனத்தை நம்ம கேட்கும்பொழுது அவர் என்ன பண்ணுறோன்னா, ரட்சிப்பின் சந்தோஷத்தை நமக்கு மீண்டும் புதுப்பிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அதனால தான் நம்ம என்ன பண்ணோம், ஒவ்வொரு நாளும் தேவனிடத்தில் நம்ம அலசி ஆராய் நம்ம இருதயத்தில் கண்ணாடி முன்பு நம்ம அலங்கரிக்கப்பட்டு எப்படி நம்ம போகிறோமோ அதே போல் நம்ம திரும்பி வரமாட்டோம். நம்ம வெளியில் போகும்போது நம்முடைய முடி எல்லாமே சிகை அலங்காரம் எல்லாமே கலைந்து போகும் இல்லைங்களா? அதுபோல் நம்ம காலையில் எப்படி இருக்கிறோமோ அதே போல் ஈவினிங்கில் நம்ம இருக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு பரிசுத்தத்தோடு நம்மளுடைய எண்ணங்களும் நம்ம நடக்கைகளும் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்மளே பரிசோதித்து நம்மளை பார்த்து கொள்ள வேண்டும். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை கூட ஆசீர்வதிப்பார்கள். ஆமென்.